இயேசுவின் சிலுவை பாடுகள் அடிமைத்தன ஆவிகளிடமிருந்து நமக்கு பெற்றுத்தந்த விடுதலையை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று பார்க்க இருப்பது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாகும். யாருடன் போராட்டம் இருக்கும்? மாம்சத்திற்கும் ஆவிக்கும் இடையில் நடக்கின்ற போராட்டம். அதாவது மனுஷ ஆவிக்கும் பரிசுத்த ஆவிக்கும் இடையே நடக்கின்ற போராட்டம். அன்றியும் மாம்சத்தின்படி ரோமர் 8:5-6 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். நமக்குள் இருக்கின்ற ஆவியை பொறுத்துதான் நம்முடைய சிந்தைகள் இருக்கும். மனுஷ ஆவி மாம்சீகமான சிந்தைகளோடு இருக்கும். அதாவது உலக இச்சைகளாலும் சிற்றின்பத்தினாலும் பொருளாசையாலும் ஆட்கொள்ளப்பட்டிருக்கும். ஆவியின் சிந்தை உள்ளவர்கள், அதாவது பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்குள் இருக்கும் பொழுது நமக்குள் பரிசுத்தமான எண்ணங்களும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணம் தான் மேலோங்கி இருக்கும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச சிந்தை ஆத்மாவை மரித்து போன நிலையில் வைத்திருக்கும். ஆவியின் சிந்தையுடையவர்களின் ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்ட நிலையில் ஜீவனோடும் சமாதானத்தோடும் இருக்கும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். நமக்குள் இருந்து செயல்படுகிற ஆவி எது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். சுயம், அதாவது நமது மாம்சமும் மனசும் விரும்பினங்களை செய்வதற்கு நாம் இடம் கொடுத்தோம் என்றால் மனுஷ ஆவி நம்மை ஆளுகின்றது என்று அர்த்தம். அதே சமயம் தேவ சித்தத்தை கேட்டு தேவ ஆலோசனையை பெற்றுக்கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்வோம் என்றால் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குள் இருக்கின்றோம் என்று அர்த்தம். இங்கு நான் ஜெபத்தை சொல்லவில்லை. எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாகவும் ஆவியானவரிடம் ஆலோசனை கேட்க வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஆவியானவரின் சத்தத்தை கேட்டு பழகாததினால் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆவியானவரின் சத்தத்தை எப்படி அறிந்து கொள்வது? தேவனிடம் பேசி பழக வேண்டும். அப்பொழுதுதான் தேவ சித்தத்தை நம்மால் சரியாக உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தவறான தீர்மானங்களை எடுப்பதற்கு காரணம் அவர்களுக்கு எது தேவ சித்தம் என்றே தெரியவில்லை. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் ஆவியானவரை பயன்படுத்த தெரியவில்லை. எப்படி நமக்குள் இருக்கின்ற ஆவியானவருடைய வல்லமையை பயன்படுத்துவது, ஆவியானவருடைய ஆலோசனையை கேட்பது எப்படி, ஆவியானவரால் பலப்படுகின்ற அனுபவம் எப்படி, ஆவியானவர் துணை நிற்கிறார் என்று அறிந்து கொள்வது எப்படி, ஆவியானவர் செயல்படுகின்றார் என்பதை எப்படி உணர்ந்து கொள்வது, ஆவியானவருடைய சத்தத்தை எப்படி அறிந்து கொள்வது என்றெல்லாம் தெரியாமல் கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும் மாம்சத்திற்கும் ஆவிக்கும் இடையே போராட்டம் நடக்கும். அதாவது மாம்சமானது மனசு விரும்பியதை செய்ய துடிக்கும், ஆவியானது தேவன் விரும்பியதை செய்ய துடிக்கும். இந்த போராட்டமானது ரட்சிக்கப்பட்ட பின் நடக்கின்ற போராட்டமாகும். ரட்சிக்கப்படுவதற்கு முன் மனுஷ ஆவியின் ஆளுகைக்குள் நாம் இருப்பதால் சுயம் நம்மை ஆட்கொண்டு நம்முடைய மாம்சமும் மனசமும் விரும்பிகளை செய்து கொண்டிருப்போம். சுருக்கமாக சொன்னால் ஒரு கட்டுப்பாடற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். இங்கு போராட்டத்திற்கு இடமில்லை. ரட்சிக்கப்பட்ட பின், அதாவது இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவுடன் பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு ஈவாக கொடுக்கின்றார். இங்குதான் ஒரு கேள்வி நமக்குள் எழும்புகிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் அல்லது ஆளுகை தன்மைக்குள் வந்து விட்டார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். இயேசுவை விசுவாசித்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்த ஆவியானவரை முத்திரையாக பெறுகின்றார்கள். எபேசியர் 1:13 இவ்வாறாக சொல்லுகிறது. நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் நற்செய்தியாக சத்தியத்தின் வசனத்தை கேட்டபோது கிறிஸ்துவுக்குள் சேர்க்கப்பட்டீர்கள். நீங்கள் விசுவாசித்த போது வாக்கு தந்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என்ற முத்திரையால் அவரில் முத்திரையிடப்பட்டீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. தொடர்ந்து நாளை ஆவியானவரின் ஆளுகை தன்மையை குறித்து பார்ப்போம்.